ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோடாக இருந்தாலும் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு சுவாரஸ்யமாக இல்லை அப்படிங்கிறது தான் என்னோட தனிப்பட்ட கருத்து. நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். குறிப்பாக விஜய் காவேரிக்கு இடையில் வெண்ணிலாவோட கேரக்டரை கொண்டு வராமையே இருந்திருக்கலாம். ஏன்னா விஜய் காவேரி சூப்பரான ஒரு கப்பல், அழகான ஸ்டோரி காத்துக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே விஜய் வெண்ணிலாவை பற்றி நினச்சி பார்க்கும்போது காவேரியை வச்சு தான் நினச்சி பார்த்தாரு. அதுவுமே சூப்பராக இருந்துச்சு. அந்த மாதிரியே சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்டோரியை கொண்டு போகிறத விட்டு திடீர்னு வெண்ணிலா அப்படிங்கிற ஒரு கேரக்டரை கொண்டு வந்து ரொம்பவுமே இரிட்டேட் பண்ணுறாங்க. சம்மந்தமே இல்லாமல், அதாவது ஒரு லாஜிக்கே இல்லாமல் அந்த எமோஷனலை பிரேக் பண்ணுற மாதிரி அப்படி ஒரு ஸ்டோரி போகிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். இருந்தாலும் பார்த்தா அவங்க, அதாவது சீரியலை பொறுத்த வரைக்கும், அவங்களோட கதையை பொறுத்த வரைக்கும் நம்மளால் எதுவுமே கெஸ் பண்ண முடியாது. ஏதாவது ஒன்று உள்ளே கொண்டு வருவாங்க, அதை மக்கள் விரும்பி பார்க்குறாங்க, டிஆர்பி நல்லா இருக்குது அப்படின்னா அந்த ஸ்டோரி அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க. இல்லாட்டி அதை அப்படியே டக்குன்னு கட் பண்ணி விட்ருவாங்க. மொத்தத்தில் என்னோட ஃபீலிங்கை வச்சு பார்க்கும்போது வெண்ணிலாவோட கேரக்டரை பெருசாக எதுவும் ஹைலைட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கான எபிசோட் பார்க்கும்போது எனக்கு ஃபீல் ஆனிச்சு. நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். ஏன்னா இன்றைக்கி விஜய் பெருசாக எமோஷனல் ஆனாலும் காவேரி மேலே கோவப்படுறதோ அல்லது காவேரியை விட்டு கொடுத்து பேசுகிறதோ அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணல. ஆனால் இன்னுமே பேச ஆரம்பிக்கல அப்படிங்கிறதுனால அடுத்து என்ன ரியாக்ட் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தான் தோணுது. ஆனால் காவேரி இன்றைக்கி கங்கா கிட்ட பேசும்போது செம்ம பெரிய ஒரு பஞ்சு கொடுத்தாங்க. என்னன்னா விஜய்க்கு வெண்ணிலா பிடிச்சிருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்க. வெண்ணிலாவும் இப்போ இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது வெண்ணிலாவை நான் கூட்டிகிட்டு வருவேன். அந்த வெண்ணிலா அவங்களையும் தாண்டி காவேரிக்கு, விஜய்க்கு என்னையை பிடிச்சிருக்கு, அதாவது காவேரியை பிடிச்சிருக்குன்னா தான் என்னால் லைஃப்பில் அவரு கூட வாழ முடியும் அப்படிங்கிற மாதிரி கங்கா கிட்ட ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த சுச்சுவேஷன்லாம் பயன்படுத்தி மென்டல் குரூப் ஆடினாங்க பாருங்கள் ஒரு கேமு. காவேரிக்கு ஏற்கனவே தெரியும் அப்படி சொல்லலை இப்படி சொல்லலைன்னு. ஆனால் விஜய் அந்த இடத்துல உடனே வழக்கம் போல் பார்த்தோம்னா காய்ச்சி மூச்சின்னு ஏதாவது கத்துவார்னு நான் எதிர்பார்த்தேன். அந்த மாதிரிலாம் எதுவும் பேசலை. ஓரளவு டீசெண்டாக தான் ஸ்டோரியை கொண்டு போகிறாங்க. நீங்கள் எப்படி கோவப்படுறீங்களோ அதே மாதிரி தான் நானும் கோவப்பட்டு இருக்கேன். வெண்ணிலாவோட கேரக்டரை கொண்டு வந்து ஏன் ஒரு நல்ல ஸ்டோரியை போட்டு கடிச்சு குதறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்கிறேன். ஆனால் விஜய் இப்போ தானே வெண்ணிலா கிட்ட பேசவே ஆரம்பிக்கிறாரு. விஜய் வெண்ணிலா கிட்ட என்ன உனக்கு தெரியுதா வெண்ணிலா அப்படி இப்படின்னு பேசுகிறாருல, அதுக்கு வெண்ணிலா என்ன ரியாக்ட் பண்ணுறாங்க, விஜய் என்ன ரியாக்ட் பண்ணுறாரு, இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க காவேரி என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் அடுத்தடுத்து இருக்க இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. என்னோட கெஸிங்கில் பார்த்தோம்னா வெண்ணிலா இவங்க வீட்டிலேயே வச்சு ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க. அதை தான் பசுபதி ஏற்கனவே அங்கே ஹோமில் இருக்கும்போது சொன்னாங்க. பார்க்கலாம், இது சம்மந்தமாக நீங்கள் எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்கிறத வச்சு இன்றைக்கி ஈவினிங் இன்னொரு ரிவ்யூ தெளிவாக பார்க்கலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.